வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருஷம் ஜனவரி மாதம் விருச்சிகம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவசரமாக எதனா கோவப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. சந்தேகப்படுறத கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய வேலை உங்களை தேடி வந்துடும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அது ஜாக்கிரதையாக இந்த வேலை செய்யுங்க. அதுக்கான வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகாரிங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வேலை கொடுப்பாங்க. அதை உங்களுக்கு ஒரு நல்ல இன்டைரக்டாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதனா வந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணாதீங்க. நல்லபடியாக டக்குன்னு யோசனை பண்ண முடிவெடுத்துருங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பொறுத்தவரையில் நீங்கள் அமைதியாக செயல்படுறது நல்லது. கோவப்படாதீங்க. எந்த ஒரு பழிவாங்கிற எண்ணத்தையும் வச்சுக்காதீங்க. அது உங்களோட முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அது கோவப்படாமல் அமைதியாக முடிவு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த மாதம் கிடைக்கும். வருமானம் பொதுவாக நிலையானதாக தான் இருக்கும். பழைய கடன்லேருந்து கூட ஏதாவது பாக்கி வரணும்னு இருந்ததுன்னா அது இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். செலவும் கொஞ்சம் கூடமாக இருக்கும். அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ், உங்களோட வண்டி வாகனத்துக்கு ஒரு ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் விருச்சிக ராசி பொறுத்தவரையில். அதாவது எல்ஐசி அது மாதிரியான சின்ன சின்ன சேவிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். உங்களோட பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் பேசிக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். குடும்பம் பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்களோட முடிவுகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது கேட்குறதுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கும். உங்களோட அம்மா வழி உறவுகள்லேருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக வரும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக பேசி நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். அதை பற்றி ஒரு ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாலே போகிறோம். அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் திருமணம் ஆனவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சண்டை ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க. குழப்பத்தை அதிகம் டெவலப் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கூடி வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். திருமணம் ஆகாத பொறுத்த வரைக்கும் திடீர்னு எதனா வரன்னு அமையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க. சரியாக இந்த மாதம் பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் ஒரு உண்மையாக கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களோட உறவுகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒரு முன்னேற்றம் நல்லபடியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். பாக்கியபடி உங்களுக்கு ஆரோக்கியம் பொறுத்தவரையில் கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு தியானம் பண்ணுறதோ இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுறது, கரெக்டான நேரத்தில் தூங்குறது, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தமாக இந்த மாதம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைதியை ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் பணவரவு நிதானமாக இருக்கும். ஆனால் வந்துடும். அதை பற்றி கவலை இல்லை. குடும்ப ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்குது. இந்த மாதம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியான முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும். கோபத்தையும் சந்தேகத்தையும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களோட முன்னேற்றத்துக்கு நல்லது. பண விஷயத்தில் மட்டும் ரகசியமாக இருந்துக்கோங்க. இது வருது அது வருதுன்னு யார்கிட்டையும் பேசிக்காதீங்க. அதுக்கான செலவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி இதை நீங்கள் கேட்டதுக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லதாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.